வணக்கம் மக்களே, இது நம்ம டாப் 10 வில்லேஜ் சேனல். வாழை விவசாயம் என்பது வெறும் தொழில் அல்ல, அது நம்ம நாட்டோட பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை பேணி காக்கிறவங்க விவசாயிகளை நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். அவங்களோட கஷ்டம், நஷ்டம், வெற்றிகள், தோல்விகள் இது எல்லாத்தையும் நம்ம அவங்கள்ட்ட கேட்டு பொறுமையா தெரிஞ்சுக்கலாம். அண்ணன் ஊண்டி தை 1 மாசி 2 பங்குனி 3 சித்திரை 4 வையாசி 5 மாசம் ஆச்சு. இப்போ பில்லு வெட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் உரம் வைக்கல. இதுக்கு இப்போ டானிக்கை கவர்மெண்ட்ல டானிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பிறகு அந்த போஸ்ட்டை ஒட்டிருக்கு பாரு, அந்த டானிக்கை அடிச்சிருக்கப்போ இப்போ இன்னும் இப்போ இதுக்கப்புறம் நம்ம உரம் வைக்கணும், கொத்தணும், டவுனப் அடிக்கணும். டானிக்கை 2 காணின்னா ஒரு காணிக்கு ஃப்ரீ, ஒரு காணிக்கு காசாம். அது வந்து முசிறிலையோ இது புல்கலையிலையோ என்னமோ ஊர்ல இருந்து கொண்டாந்து தந்தாங்களாம். இந்த அப்புறம் அந்த ஆராய்ச்சி பண்ண அந்த போஸ்ட் ஒட்டிருக்கு பாரு, இது ஏலரிசி. இந்த பாரு அந்த பெருசா இருக்கு வந்து கற்பூரவள்ளி. அதுக்கு அடுத்து இருக்கிறது இப்ப அவங்க வெட்டிட்டு இருக்கிறது பூமை. இது பூரா ஏலரிசி. இந்த பாரு இது ஏலரிசி, இது ஏலரிசி, இது ஏலரிசி. அதுக்கு மேற்கால இருக்கிறது பூமை. பூவனுக்கு அடுத்தது அங்கிட்டு கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளிக்கு அடுத்தது அங்கிட்டு ஏலரிசி அடுத்தது அங்கிட்டு கற்பூரவள்ளி. இந்த அப்புறம் அதெல்லாம் காய் வெட்டுறதெல்லாம் பூவேன். இந்த அப்புறம் அது கற்பூரவள்ளி, இது ஏலரிசி, இது கற்பூரவள்ளி. அந்த தென்னை மரம் இருக்குது பாரு, அந்த தென்னை மரத்தை சகாயிட்ட ஒரு 3.5 காணி ரஸ்தாளி. தாரா பார்த்தாவே எங்களுக்கு தாரால தெரியும் ரஸ்தாளி வேணும், கற்பூரவள்ளி தெரியும், பூவை வேணும், பச்சாடை வேணும், மொந்தை வேணும் அப்படின்னு சொல்லி இதுல எல்லாம் பலாக்கன்னு ஊட்டியிருக்கோம். ஏலரிசி ஊட்டியிருக்கேன், நேந்திரம் ஊட்டியிருக்கேன், கற்பூரவள்ளி ஊட்டியிருக்கேன், பச்சாடை ஊட்டியிருக்கேன் வீட்டுக்கு வேணும்னு. மொந்தைங்கன்னு சாப்பிட்றதுக்கு காய் வந்து இல்லை பார்த்தாலே அதான் காயில தான் தெரியுமே, கண்ணை பார்த்தாலே தெரியும். இந்த கண்ணுன்னு தெரியும், அறிமுகத்துல இந்த கண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குவோம். இதெல்லாம் இந்த கண்ணு ரேட்டு என்னன்னா 15 ரூபா. சத்தியமங்கலத்து கண்ணு காய் வர வரையும் நல்ல நேரமா இருந்தா கண்ணு நல்லா இருந்தா பூச்சி விடுவாது. ஈரம் வர நேரத்துல வந்துடும் வச்சுக்க, பூச்சி விழுந்துன்னு வச்சுக்க, அப்படியே சரு மாதிரி பெய்யும். பூச்சி விழுந்தா நல்லா இருக்கும். 11 மாசம் 12 மாசத்துல ஈனிடும். ஈனுனா தாரை ஈனுனா ரஸ்தாளி பழம் மாதிரி நல்லா நீட்டமா தார் நல்லா இருக்கும், வாழை நல்லா இருக்கும். ஒரு மரத்துக்கு 2 குச்சி ஒரு குச்சி போடணும். 3 உரம் வைக்கணும். லாபம் இந்த வருஷம்லாம் நான் ஏகப்பட்ட நஷ்டம். நேந்திரம் காய் கிலோ 10 ரூபாய்க்கு விட்டுச்சு. ஒரு காணியே 1 லட்சம் ரூபாய்க்கு கூட வெட்டல. செலவு பண்ணது 4 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கு, 1 லட்ச ரூபாய் கூட காய் வெட்டல. என்ன காரணம்? அதான் விலைவாசி விற்கல, விற்கிற நேரத்தை பார்த்து விற்கல. அதுக்கப்புறம் இடையில அதை விற்கல. அப்புறம் பூவங்காயும் சுத்தமாக கேட்க பூவங்காயும் கிலோ 10 ரூபாய்க்கு கூட கேட்கலாம ரொம்ப வாழைக்கு வேலை நஷ்டமா இருக்கு. 10க்கு போன மாசம் காத்தடிச்சு சுத்தமா எல்லாம் ஒடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே கொடுக்கல, நிதியெல்லாம் ஒண்ணுமே கொடுக்கல. நிதியெல்லாம் எதுவுமே வேண்டாம், எதுவுமே கேட்கவே இல்லை. இந்த பாரு அந்த சத்திரத்துறைக்கு மேற்கா பாரு ஒரு 500 வாழை ஒழிஞ்சு போய் அப்படியே மரத்தை வெட்டி விட்டா அருவா போட்டாச்சு மாதிரி. அக்கறையில ஒரு காணியில ஒவ்வொரு காணியில ஒரு மரம் கூட இல்லை. 1000 ஒரு வாழைக்கு ஒரு காணிக்கு வந்து 1300 கன்று ஊண்டுவாங்க. 1300 கண்ணுலயும் ஒரு கண்ணு கூட இல்லை. எல்லாமே அப்படியே மட்டற்ற மாதிரி போயிடுச்சு, பூவோட பிஞ்சோட. அதெல்லாம் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க. இப்பெல்லாம் இதெல்லாம் எதுவுமே தரமாட்டேங்கிறாங்க. இந்த விவசாயத்துக்கே லோன் இல்லைங்கிறாங்க. விவசாயத்துக்கே எதுவுமே இல்லை. ஒரு நகையை வச்சாவே அதுக்கே 3 பங்கு வட்டி வாங்குறாங்க பேங்க்ல. இதெல்லாம் நாங்களாம் குத்தகைக்கு தான் வாங்குறோம். எங்கள்கிட்ட சொந்த நிலமா ஒத்த நிலம் கூட கிடையாது. எல்லாம் குத்தகைக்கு தான் போட்டிருக்கோம். 3 வாழைப்பழம் கொடுத்து 2 வாழைப்பழம் கொடுத்துட்டு குத்தகைக்கு தான் போட்டிருக்கோம். சொந்த நிலமா எங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு சம்பளம் வந்து காலையில 9:30 மணிக்கு வருவாங்க, மத்தியானம் 1:30 மணிக்கு போயிடுவாங்க. 150 ரூபா கூலி. டீ போண்டா வாங்கி கொடுத்துருவோம். இல்லை எப்பவுமே பில்லு இதெல்லாம் பில்லே அலங்காது. இதுதான் ரவுண்டோ படிப்போம். ரவுண்டோ படித்தா காஞ்சி போயிடும். காஞ்சி போய் 1 மாதம் கழிச்சு அப்புறம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் திருப்பி தூத்துக்கும். அப்புறம் தூத்துட்டு அப்புறம் திருப்பி இப்படியே பில்லு வந்துகிட்டே இருக்கும், கொத்திக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும், கிடங்கி வெட்டிக்கிட்டே இருக்கணும். நெல் வச்சு அறுத்தாச்சு. இனிமே வாழை தான் 3 வருஷத்துக்கு. சாவடி கிடையாது, வாழையெல்லாம் போட முடியாது. 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு வாழை தான். சாவடிலாம் எதுவுமே பண்ண முடியாது. சாவடி பண்ணணும்னா இதை அழிச்சுட்டு தான் சாவடி பண்ண முடியும். சரி, ஓகே, நன்றி மேடம்.